சிம்பிளான ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய். ஒரு பேனில் கடுகு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிலே வெந்தயம் போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் அந்த வெந்தயம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு அரைச்சிக்கோங்க. நான் இதை அரை நெல்லிக்காய், அதாவது சின்ன சின்ன நெல்லிக்காயில் செஞ்சுருக்கேன். அதை நான் ஸ்டீம் பண்ணுறேன். ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபோக் வச்சு அழுத்துறேன், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியும் போது 2 வரமிளகா, வாசனைக்காக 2 வரமிளகா போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய் இந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். ஆல்ரெடி 80% நெல்லிக்காய் வெந்துருச்சு. இப்போ இதில் நல்லா வதங்கி அந்த நெல்லிக்காய் கொஞ்சம் சுருள ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அடுத்ததாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு அதில் வதக்கிறேன்னு. இந்த ஆயிலே அது நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் நெல்லிக்காய் கெட்டு போகாது ஊறுகாய். ஸோ இப்போ நான் வரமிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இதுவும் நல்லா சுருண்டு வெந்து வரணும். நெல்லிக்காயும் காரமும் சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் அந்த மசாலா கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறேன். நிறுத்திடணும் உடனே. ஸோ நிறுத்திட்டு ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி மோர் குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.